இங்க வந்து குழந்தை பொறந்தோனே வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து குழந்தைய எடுத்து வந்து நர்ஸ் எடுத்து வந்து காட்டுறாங்க. "இதான் உங்க குழந்தை. நல்லபடி பொறந்திருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படின்ட்டாங்க. "காவேரி எப்படி இருக்கா?" அப்படின்னோனே, காவேரி இன்னும் வந்து அவங்க கான்ஷியஸ்க்கு வரல. அவங்க வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அழறாங்க. காவேரி நல்லபடியா குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தைய வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க. நீங்க வாங்கிக்கங்கன்றாங்கம்மா. நானா? இல்ல சாரதா நீயே வாங்கி இல்ல, இல்ல. முதல்ல நீங்க தான் வந்து ரொம்ப அனுபவசாலி. நீங்க தான் முதல்ல வந்து உங்க பேத்திய தூக்கணும். இது உங்க குடும்ப வாரிசுங்க அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அத கேட்டுட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமா வந்து பரவசத்தோட வாங்கிக்கிறாங்க. குழந்தை அப்படியே பார்க்கறதுக்கு விஜய் மாரியே இருக்கு. விஜய் மாரியே கண்ணு. பொறக்கும்போது விஜய் இந்த மாரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து சாரதா அம்மா பார்த்துட்டு, காவேரி கூட ஜாட கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டே இருக்காங்க குழந்தைய கொஞ்சுறாங்க. சரி குழந்தைக்கு பாலுக்கு அழுவுறாளே பால் வேணுமே அப்படின்னோனே, அத நாங்க பார்த்துக்குறோம். நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க வந்து பேபிய வந்து ஃபீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னோனே, காவேரி இந்த நிலைமையில இருக்கும்போது ஃபீட் பண்ண முடியுமா? அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அவங்க வந்து அன்கான்ஷியஸ் தான் இருக்காங்க. நாங்க ஃபீட் பண்ணி நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லதுங்க அப்படின்றாங்க. காவேரி எப்பங்க முழிப்பா? அவளுக்கு இது சரியாயிடுமான்னோனே, கண்டிப்பா சரியாயிடும். கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜய் போய் பார்க்கறதுக்காக எல்லாரும் போறாங்க. விஜய்க்கு வந்து கான்ஷியஸ் வரல அப்படின்றாங்க. குழந்தைய கூட்டின்னு வந்து காட்டுனா, கண்டிப்பா கான்ஷியஸ் வந்துரும் விஜய்க்கு அப்படின்னோனே, குழந்தைய கூட்டின்னு வந்து அது அழற சத்தம் கேட்டு விஜய்க்கு கான்ஷியஸ் வந்துடுது. பழைய நிலைமைக்கு வந்து விஜய் வந்து அப்படியே கண்ண திறந்து பார்க்குறாரு. லைட்டா கண்ண திறக்கிறாரு. அவரால திறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் வந்து கண்ண திறந்துடுறாரு. அடுத்து எல்லாருமே வந்து, விஜய் உனக்கு பொம்பள குழந்தை பொறந்திருக்குடா. நம்ம வீட்டு வாரிசுடா. நீ கேட்ட மாரியே உனக்கு பெண் குழந்தை பொறந்துச்சுடான்றாங்க. அத கேட்டு விஜய் காவேரி காவேரின்றாரு. டேய் குழந்தை பொறந்துச்சுன்னு சொல்றேன். காவேரி பத்தி கேட்குறியாடா? காவேரி காவேரின்றாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து காவேரி தான் கேட்குறாரு விஜய் அப்படின்னோனே, நான் காவேரிய பார்க்கணும், நான் காவேரிய பார்க்கணும் அப்படின்றாரு. அத கேட்டு எல்லாருமே பார்த்துட்டு, "டேய் குழந்தைய பாருடான்னு." உடனே பாட்டிக்கிட்ட கைய வந்து இப்படி வந்து வச்சு, வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு பாட்டி, தாத்தா எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. நான் முதல்ல காவேரிய பார்க்கணும் அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, விஜய் குழந்தைய பாருடா." "இல்ல, இல்ல நான் காவேரி தான் முதல்ல பார்ப்பேன்." அப்படின்றாங்க. காவேரி இந்த நிலைமையில எப்புட்றா பார்க்க முடியும்? அவ இன்னும் கண்ண திறக்கலடா." அப்படின்னோனே, "இல்ல நான் காவேரிய பார்க்கணும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி என்ன கூட்டிட்டு போங்க பாட்டின்னு." அப்படியே கண் கலங்குறாரு. உடனே வந்து நர்ஸ் வந்து, "இல்லங்க இப்ப இருக்க நிலைமையில உங்கள கூட்டின்னு போ முடியாது." அப்படின்னோனே, "ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் நான் காவேரி பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி." அப்படின்னோனே, உடனே வேற வழி இல்லாம அவர கூட்டிட்டு போறாங்க. எங்க காவேரி இருக்க ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. "நான் உள்ள போய் ஒரு வாட்டி காவேரி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டுட்டு டாக்டர் வந்து, "இல்லங்க அது வந்து பேஷண்ட் இப்போ உள்ள போய் பார்க்க முடியாது." அப்படின்னோனே, "ஒரே ஒரு வாட்டிங்க உங்கள கெஞ்சி கேட்குறேங்க. என் பேரன் இப்படி நினைக்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டி அவன பார்த்துக்கட்டுமே." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி எல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் உள்ள போறாரு. உள்ள போன விஜய் அப்படியே வந்து காவேரி பார்த்து நிலைமைய பார்த்து அப்படியே மனசு கஷ்டமாவுது அவருக்கு. காவேரி கண்ண கூட திறக்கல. அப்படியே இருக்காங்க. உடனே விஜய் கைய பிடிக்கிறாரு. பிடிச்சுட்டு அப்படியே வந்து முத்தம் வைக்கிறாரு நெத்தியில. "காவேரி நீ நல்லபடி வந்துருவ காவேரி. எனக்கு நல்லா தெரியும் காவேரி. சீக்கிரமாவே நீ பொழச்சு வந்துருவ பாரு. உன் விஜய் கூட இருந்தா நீ பொழச்சிடுவ. நீங்க இருங்க விஜய். நீ என் கூட இருந்தா போதுங்க, போதுங்கன்னு சொன்னேன்ல. இப்ப நான் வந்துட்டேன் காவேரி. நீ ஏன் காவேரி எழுந்து வரமாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் அப்படியே காவேரி அப்படியே இருக்காங்க. "காவேரி நீ சீக்கிரமா குணமாயிடுவ எனக்கு தெரியும். நம்ம பாப்பா பொறந்துருச்சு. நம்ம பாப்பாவ கூட பார்க்கல காவேரி. உன்ன தான் நான் பார்க்க வந்தேன். முதல்ல நீ சொல்லுவல்ல, நான் முக்கியமா? பாப்பா முக்கியமா? நீங்க பாப்பாவ தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப சொல்லட்டுமா நானு? நீ தாண்டி எனக்கு எல்லாமே. அப்புறம் தாண்டி பாப்பா. பாத்தியா? பாப்பா கூட நான் பார்க்கல காவேரி." அப்படின்றாரு. அப்படியே காவேரி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஆனா அவங்களால ரிப்பீட் பண்ண முடியல. "நீ எனக்கு தெரியும் காவேரி. நீ எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க. நீ என்ன உன் கண்லேருந்து தண்ணி கொட்டுது காவேரி. எனக்கு நல்லா தெரியும் காவேரி. சீக்கிரமாவே நீ வந்துருவ. வெளியே வந்துருவ. அதுக்கப்புறம் நீ, நானு, பாப்பா எல்லாம் சந்தோஷமா வாழ்வோம்டி. இங்க பார் எனக்கு தெரியாது. நீ சீக்கிரம் வரணும். சரியா?" அப்படின்னோனே நர்ஸ் வந்து, "டைம் ஆயிடுச்சு சார். ரொம்ப நேரம் ஐசியூல நீங்க இருக்கக்கூடாது சார். அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப இதுவா இருக்கு. சீக்கிரமா அவங்க கண்ண திறந்துருவாங்க. அவங்களுக்கு சரியானோனே நாங்களே சொல்றோம்." அப்படி சொல்லிட்டு வெளிய போறாங்க. இங்க விஜய் வந்து வெளிய வராரு. "என்னடா ஆச்சு? காவேரிய பார்த்தியான்னோனே?" "காவேரிய பார்த்தேன். அப்படியே கிடக்குறா தாத்தா. என்னால தாங்கிக்க முடியல தாத்தா. காவேரி இல்லாத வாழ்க்கையில நினச்சு கூட பார்க்க முடியாது தாத்தா." "சரிடா இப்போவாது குழந்தைய பாருடா." அப்படின்னோனே குழந்தைய கையில தூக்குறாரு விஜய். அப்படியே பரவசம் அடையிறாரு. உடனே முத்தம் கொள்றாரு. "உன் அம்மா சீக்கிரமா வந்துருவா. நீ பயப்படாதன்னா, சீக்கிரமா உன் அம்மாவ நான் வர வச்சுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோள் மேல வாங்கிக்கிறாரு.